எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து சத்தமாக தைரியமாக என்ன பண்ணணும், வாசிக்க போகிறோம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 307வது பக்கம். 307வது பக்கம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். எபிரேய நிருபக்காரர் ஆமென் இந்த புஸ்தகத்திலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், விட்டுவிடாதிருங்கள். அல்லேலூயா. வேதத்திலே 365 முறை பயப்படாதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்று வேத ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். ஒரு வருடத்திற்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ 365 நாட்களும் என் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு ஆமென் எழுத்தாளர் சொல்லும் பொழுது சொல்கிறார் பைபிளில், ஆமென், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமா இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வாழ்க்கையில் நெருக்கங்களோ பாடுகளே என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தைரியத்தை நாம் விட்டு விடாதிருப்போமாக. அல்லேலூயா. ஆமென். தைரியமாக என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் வாலிபர்களாக தான் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு 120 வயது வரைக்கும் சரீரத்தில் இருந்த பலன் குன்றி போகலை, கண்கள் இருந்த ஒளி மங்கி போகலை. ஆமென். அப்படின்னா ஒரு வாலிபர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஆத்துமாவில் நம்மை பலவான்களாய், நம்மளை வாலிபர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய சரீரம் வேணால் தளர்ந்து போகலாம், நம்முடைய சரீரம் வேணுமானாலும் வயது ஆகலாம், ஆனால் நம்முடைய ஆத்துமாவிற்கு, நம்முடைய ஆவிக்கு ஒரு நாள் வயது என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. நம்முடைய தைரியத்தை நம்ம என்ன பண்ணணும், விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய தைரியத்தை இழந்தும் போயிடக்கூடாது. நம்முடைய தைரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடவும் கூடாது. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திர பவுல் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறார், இப்படி நடக்கிறபடினால் நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எழும்பவே மாட்டார்கள் என்று அல்ல, எழும்பினாலும் நமக்கு விரோதம் செய்ய முடியாது. அந்த தைரியம் தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் தீங்கு உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற தைரியத்தை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. ஆமென். தைரியம் என்றால் என்ன? நம்பிக்கை ப்ளஸ் விசுவாசம், இது இரண்டும் சேர்ந்து தான் தைரியம். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்பிக்கை
விசுவாசம். இது ரெண்டும் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. பவுல் 1 கொரிந்தியர் 10 சொல்லும் பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இந்த 3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவைகளில் பெரியது அன்பு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்பிக்கையும் நமக்கு வேண்டும், விசுவாசமும் நமக்கு வேண்டும். ஆமென். நம்பிக்கை என்றால் என்ன? நாம் பார்ப்பதை, கர்த்தர் செய்கிற நன்மைகளை, கர்த்தர் செய்கிற உபகாரங்களை பார்த்து 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 அவரை நம்புவது என்பது நம்பிக்கை. அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆமென், இன்னும் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நாம் காண முடியாதவைகள், ஆனால் அவைகள் வரும் என்று எதிர்பார்த்து நிச்சயத்தோடு காத்திருப்பதற்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. இப்போ ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்பிக்கையும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும். அப்போது ஒரு பெரிய ரிவார்டை கர்த்தர் நமக்காக கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது ஒரு நாளும் ஒளிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேறு எதுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணலை? சொல்லலை. நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணலை? ஜெபம் பண்ணலை. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன பண்ணுகிறேன்? ஜெபம் பண்ணுகிறேன். நேற்றைக்கு உபவாச ஜெபத்தில் கூட அதை தான் சொல்லி கொடுத்தோம். ஆமென். நம்முடைய ஜெபத்துக்கு எப்போ அழகு சேர்க்க முடியும்னா, அந்த ஜெபத்துக்குள்ளே விசுவாசம் என்ன பண்ணணும்னா நிறைஞ்சிருக்கணும். அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா அந்த ஜெபத்துக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா விசுவாசம். விசுவாசம். ஆமென். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு இனி சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது என்னது? ஒன்று ஜெபம், ரெண்டாவது விசுவாசம். அல்லேலூயா. அந்த ஜெபம் இன்னும் மேன்மை அடையணும்னா விசுவாசம் பெருகணும். விசுவாசம் என்ன பண்ணணும்? பெருகணும். அல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் படிப்படியாக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் வளர வளர பெரிய 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 காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கவும் முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாரல சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது என்பது இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தில் தான் நம்ம எதிர்த்து வருகிற சத்துருவை நாம் மேற்கொள்வது என்பதில் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் தான் நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவது என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகி கொண்டே இருக்கணும். ஆமென். அதிகமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நாம் வளர வளர நம்முடைய தேவைகளும் அதிகமாகிறது. அப்படி தானே? நம்ம வளர வளர நம்முடைய தேவைகள் நம்ம என்ன பண்ணுகிறது? அதிகமாகிறது. அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர வளர நம்முடைய விசுவாசமும் என்ன பண்ணணும்? அதிகமாகணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு காரியத்திற்காக நான் விசுவாசத்தை அது நடந்து விட்டது, இனி அடுத்த காரியம் அதை விட பெரிதாக இருக்கிறதா? அதற்கேற்ற விசுவாசத்தை நமக்குள்ள என்ன பண்ணணும்? வளர்த்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் நிறைவாகும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிகழ பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாரலே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை முறை ஜெபித்தாலும் விசுவாசம் இல்லை என்றால் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஆமென். உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமென். மழைக்காக ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்க வராங்க. ஆனால் ஒரு சிறு குழந்தை கையிலே குடையை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. அவளுக்குள்ள இந்த விசுவாசம், நம்ம எல்லாம் ஜெபித்துட்டு போகும்போது மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மழை என்ன பண்ணும்? வரும். நான் கொடை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. ஆமென். மழையவே உடைக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா ஆமென் எப்படி அது தரைமட்டமாக விழுந்து போகும்? இந்த நல்ல காலை நேரத்தில் ஆமென் நம்முடைய தைரியத்தை நாம் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறவே கூடாது. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகவே கூடாது. ஆமென். நமக்குள்ளே என்ன தைரியம் இருக்கணும்? நமக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்கணும்? என்ன விசுவாசம் இருக்கணும்? ஒன்று, இயேசு என்னோடு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் அது கலந்து வர்ற ஒரு தைரியம் என்ன தெரியுமா?
இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, இனி நான் பாவி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியம். ஆமென். நான் இனி என்ன இல்லை, பாவி அல்ல, என் இயேசுவின் இரத்தத்தினால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மூன்றாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு தைரியம் என்னன்னா, நான் இனி ஜாக்கிரதையாக இருந்து பரிசுத்தமாக என்னணும் நடக்கணும், பரிசுத்தமாக என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்ற ஒரு தைரியம், அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், வேணும். அல்லேலூயா. நான்காவதாக, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், அவர் தாமதிக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். இயேசு சீக்கிரம் வருகிறார், அவர் தாமதம் பண்ணவில்லை. மூன்றாவது, அவருக்காக நான் ஆயத்தமாவேன், பிறரை ஆயத்தப்படுத்துவேன் என்கிற தைரியம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை மனதில் ஆழமாக வச்சுக்கோங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். ஆமென். இனி நான் ஜாக்கிரதையாக இருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான்காவது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், அவர் தாமதம் பண்ணவில்லை. ஐந்தாவது, அவருக்காக நான் ஆயத்தமாவேன், பிறரையும் ஆயத்தப்படுத்துவேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ளே ஒரு பெரிய தைரியத்தை என்ன பண்ணும், உண்டாக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளில் ஒரு 10 முறை, 20 முறை, 30 முறை இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தெம்பு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது. உங்கள் உள்ளே இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். நான் பாவி அல்ல, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் பார்வை நேராகும். அல்லேலூயா. ஆமென். உங்கள் செவிகள் சரியானது தான் என்ன பண்ணணும், கேட்கணும். தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை என்ன பண்ணும், கொடுக்கும். ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த ஆவல் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், பெருகும் பெருகும். ஆமென். நானும் ஆயத்தமாகணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல சொல்ல, தைரியமாக சொல்ல சொல்ல, ஆமென், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க? இல்லையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தைரியம் நினச்ச உடனே ஆண்டவர் நம்ம கையில் ஒரு கம்பை கொடுத்துருவாரு, கம்பை வச்சுட்டு 4 பேரை ஒரட்டி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா? அந்த தைரியம் இல்லை. ஆமென். அவருக்காக வாழ்கிற ஒரு தைரியம். அல்லேலூயா. ஆமென். அவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒரு தைரியம். அல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிற ஒரு தைரியம். அல்லேலூயா. உலக மேன்மை எனக்கு வேணாம், கிறிஸ்துவின் மேன்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு தைரியம் நமக்குள்ள உண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே இருக்கணும், பெருகிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மை மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமாய் அல்ல, மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்துவது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதன் மூலமாய் உண்டாகிற ஒரு பக்தி விருத்தி, ஒரு தைரியம். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் கர்த்தர் அதை நமக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் தைரியமாக போகிறேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும், ஆமென், ஒரு பாடல் அழகாக இருக்குது, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என் இயேசுவை. அல்லேலூயா. ஆமென். அப்படி பரிசுத்தவான்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து ஓடினபடியினால்தான் இந்த உலகத்தை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நாமும் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த தைரியம், இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். இந்த நிருபக்காரன் ஏன் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றால், ஆமென், இந்த நிருபம் இந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தையும் 9வது அதிகாரத்தையும் நீங்கள் ஆழமாக வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த 9வது அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் ஒரு மிக முக்கியமான புரிந்து கொள்ளுதலை அங்கே எபிரேய நிருபக்காரன் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வேதத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு மாடலா என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாடு தான் ஒரிஜினல். இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்றது நல்லா விளங்கிக்கொள்ளணும். பழைய ஏற்பாடு எல்லாவற்றுக்கும் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றுக்கும்
ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு கடைக்கு போனால் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் பீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதை நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, போட்டு காமிப்பாங்க, இப்படி தாங்க இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம செக் பண்ணி என்ன பண்ணுறோம், புதிய பொருளை என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வரோம். அல்லேலூயா. அதுபோல தான் இந்த பழைய உடன்படிக்கை என்பதும் புதிய உடன்படிக்கை என்பதுடைய முக்கியமான காரியத்தை அங்கே உணர்த்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாடு என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல். ஆனால் புதிய ஏற்பாடு என்பது அது ஒரிஜினல். அல்லேலூயா. இந்த பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்களுக்காக பாவ நிவர்த்தி என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அதில் ஆசாரியனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசாரியன் மூலமாய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணார், ஏற்படுத்தி வைத்தார். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசாரியர் யார்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். வேற எந்த ஒரு மனிதர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த திரைச்சிலையை இரண்டாக கிழித்து பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தைரியமாய் சேரத்தக்கதான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொன்னேன், பழைய ஏற்பாடு ஒரு நிழலாட்டம், ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் புதிய ஏற்பாடு ஒரிஜினல். ஆமென். நம்மை ஆண்டவரோடு கூட முழுவதுமாய் இணைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். அல்லேலூயா. ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, ஆபிரகாம் என் நாளை காண அவன் வாஞ்சையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆபிரகாம் எப்பயோ வாழ்ந்து மரித்து விட்டார், இப்போ பார்த்தார்னு சொல்றீங்களே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவை பார்க்க அவர் ஆவலோடு கூட என்ன பண்ணாரு, தரிசித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல வாழ்ற நமக்கு இயேசுவை தவிர வேறு எதுவுமே முக்கியம் என்பது அல்ல. அல்லேலூயா. ஆமென். இயேசுதான் ஆமென் பிதாவோடு கூட இணைக்கிற ஒரு மிகப்பெரிய பாலமாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதுல அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன பண்ணிடுச்சு, உண்டாயிடுச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். நான் அதை நல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். ஆமென். அந்த நாட்களில் இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோம், நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டோம், அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், மாறிட்டோம். ஆனால் அந்த நாட்களில் ஒரு மனிதன் ஒரு சிறு தவறு செய்து விட்டாலே உடனே என்ன பண்ணணும்னா, அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ இல்லை அவனுடைய தகுதிக்கு ஏற்றாறு போல ஒரு புறா குஞ்சையோ ஆசாரியரிடத்துல கொண்டு போய் மறுபடியும் அவன் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும், பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்போதான் அவன் பாவம் என்ன பண்ணப்படும், கழுவப்படும், நிவிர்த்தி ஆகும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மாடல். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து விட்டு மனிதனுக்காக ரத்தம் சிந்தி இனி பாவம் போக்குகிற பலி என்பது இல்லை என்று சொல்லி மாற்றப்பட்ட பிறகும் அவர்களுக்குள்ள இது தொடர்ந்தேச்சியா என்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அடுத்த வசனம். பின்பு படியால் வெள்ளாட்டுக்கடா
ஆமென். அப்போ அவர் சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டே இருப்பதுனால் பாவம் அவங்கள விட்டு நீங்கினதுன்னு அவங்க மனசாட்சி என்ன பண்ணலை, இன்னும் சொல்லலை. அதனால தான் தங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மீண்டும் 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 என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை, பழைய ஏற்பாடும் அப்படி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு 19வது வசனத்தில் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு பாவத்தோடு ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள போவானானால் அவன் செத்துதான் திரும்பி வந்துடுவான். பரிசுத்த ஆசாரியன் கூட வருஷத்திற்கு ஒரு தரம் ஜனங்கள் எல்லாருக்காகவும் தனக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொழுது அவனுடைய இடுப்பிலே மணிகளை கட்டி அவனை உள்ளே அனுப்புவார்கள். அதோடு ஒரு பெரிய நீண்ட கயரையும் என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. ஒருவேளை அந்த மணியின் சத்தம் கேட்கப்படவில்லை என்றால் அந்த ஆசாரியன் மரித்து போய்விட்டான் என்று அந்த கயரை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த அவனுடைய நிலைமை தெரிஞ்சிடும். ஆமென். அந்த ஆசாரியன் பலி செலுத்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கு சத்தம், அந்த மணியின் சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு நாட்கள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் வழியாக நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தம் நமக்கு அந்த பரிசுத்தத்திற்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு தைரியத்தை நமக்குள் என்ன பண்ணிருக்கிறதாம், கொடுத்திருக்கிறதாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தைரியத்தை நமக்குள்ள என்ன பண்ணிருக்குது, கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரே தரம் அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டது, சிந்தப்பட்டது. அப்படின்னா ஏன் பாஸ் நம்ம சுத்திகரிப்பு ஜெபம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்திகரிப்பு ஜெபம் என்பது நாம் இன்னும் பரிசுத்தமாவதற்காகவே. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அசுத்தமாக இருக்கிறவன் அவன் அசுத்தமான காரியங்களை செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும். அப்போ நம்ம எதுக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபம் வைக்கிறோம்? நான் இன்னும் என்ன பண்ணணும், பரிசுத்தம். இயேசுவின் ரத்தம் என் மேலே என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. என் பாவத்தை எல்லாம் கழுவி என்னை பரிசுத்தமாக வாழ வைப்பதற்கு அந்த ரத்தம் என் மேலே இருக்கிறது. ஆமென். அந்த பரிசுத்த ரத்தம் எனக்கு எதை கொடுத்துருக்கிறதுனா புது இருதயத்தை கொடுத்திருக்கிறது. அந்த புது இருதயம் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். இந்த அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். ஆமென். மோசேயினிடத்துல கற்பனைகளை 10 கற்பனைகளிலே ஆண்டவர் என்ன பண்ணாராம், எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே அதை நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அந்த புது இருதயம், எழுதப்பட்ட அந்த இருதயம் யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்குள் இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவதற்கு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நீங்களும் நானும் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சத்தமா வரலே சொல்லுங்க. ஆமென். அந்த நாளில் என்ன நினைக்கிறாங்க, பலி செலுத்திட்டா போதும், காணிக்கை கொடுத்துட்டா போதும், என் பாவெல்லாம் என்ன பண்ணிடும், மன்னிக்கப்பட்டுடும். அதே நிலைமை தான் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். காணிக்கை கொடுத்துட்டா ஆண்டவர் பாவத்தை என்ன பண்ணிடுவார், மன்னித்துடுவார். பலி செலுத்திட்டா பாவங்கள் என்ன பண்ணிடும், மன்னிக்கப்பட்டுரும். அப்படி இல்லை தேவ ஜனமே. ஆமென். இனி பலி என்பது இல்லை. அல்லேலூயா. பலியை ஆண்டவர் நீக்கிவிட்டார். ஒரே தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம்
பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஏன் இது சொல்லப்பட்டது என்றால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதாவது ரத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் என்ன பண்ணப்படாது, மன்னிக்கப்படாது என்பதை உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் இந்த முறைமையை பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாட்கள் இருந்த ஜனங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய சிந்தையினுடைய அளவு, எதை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தால் புரிந்து கொள்வார்களோ அதை தான் கர்த்தர் ஒரு நிழலாட்டமாய் ஆட்டு ரத்தம், மாடுகளுடைய ரத்தம், இதனால தான் ஒரு மனிதனுடைய பாவம் என்னப்படும், கழுவப்படுன்ற ஒரு அடையாளத்தை, ஒரு மாதிரியை ஆண்டவர் காண்பித்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எல்லா மனுஷனுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லிதான் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. இனி ஒரு ரத்தம் சிந்துதல் என்பது இல்லவே இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. ஆனால் இனி ஒரு ரத்தம் என்ன பண்ணப்படாது, சிந்தப்படாது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் இதை விசுவாசித்து தைரியமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது, நான் பாவம் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், இனி நான் அதிலே நடப்பேன் என்று சொல்லி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் வேதம் சொல்லுது, 25வது வசனத்தில் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 12th 10th எக்ஸாம் நெருங்கி வரும் பொழுது ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நைட் ஸ்டடி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க, இதில் 10வது டியூஷன் போடுறாங்க. அப்போது அந்த தேர்வு நெருங்கி வரும் பொழுது நான் எவ்வளவா இதில் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் ஆயத்தமாகிறார்களோ அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி சொல்லுதல் எங்கே சொல்லப்படும்னா அது சபையில் தான் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். சபையில் தான் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். அது சொல்லப்படுகிற இடம்தான் சபை. ஆமென். எதை ஆதாரமாய் வைத்து சொல்லப்படுகிறது, ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் வைத்து என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். ஆமென். அப்படின்னா புத்தி சொல்லப்படணும்னா சபை அடிக்கடி என்ன பண்ணணும், கூடி வரணும். சபை என்ன பண்ணணும், அடிக்கடி கூடி வரணும். அப்போ சபை கூடி வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் அதை என்ன பண்ணிடுறாங்களாம், விட்டு விடுகிறார்கள். அதனால தான் புத்தி உள்ளவர்களா இல்லாமல் புத்தி இல்லாதவர்களா என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அல்லேலூயா. ஏன்? ஆமென். புத்தி சொல்லும் போது அந்த புத்திமதிகளை கேட்க ஆள் இல்லையே. புத்திமதிகளை ஆண்டவர் தன்னுடைய சபையில வெளிப்படுத்தும் பொழுது அதை கேட்க விசுவாச கூட்டம் இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. சபை எங்கெல்லாம் கூடி வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணணும், சேர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு என்ன புத்தி சொல்ல போகிறாரு, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன வரப்போகிறது அப்படின்னு சபை கூடி வரும் பொழுது அதை சிலர் விட்டு விடுகிறது போல அவர்கள் அந்த நரகத்திற்கு என்ன பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, சத்தமா வரல சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஆமென். புத்தி இல்லைன்னா என்ன செய்வோம், புத்தி இல்லாத காரியங்கள் என்ன பண்ணுவோம், செய்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் பாவம் வந்துருச்சு அப்படின்னு நம்முடைய மனசாட்சி குத்துமானால் அதுக்கு யாரை நம்ம குத்த சொல்ல முடியும், ஆண்டவரையா, சபையா, பாஸ்டரையா? இல்லை, நம்ம தான். அல்லேலூயா. ஆமென். நான் அந்த ஜெபத்திற்கு போயிருந்தா, அல்லேலூயா. ஆமென். கடந்த வருடத்தில் இந்த தூத்துக்குடியில் ஒரு மழை வெள்ளம் நடந்தது. ஒருவர் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாயங்காலம் அந்த குழந்தை அப்பாட்ட சொல்லுதான், அப்பா இன்னைக்கு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க, நான் டான்ஸ் ஆட போகிறேன், நீங்கள் வாங்கப்பா. அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் வராமல் ஏதோ ஒரு ஆற்றில் நண்பர்களோடு என்ன பண்ணிருக்கிறாருன்னா குளிக்க போயிருக்கிறார். நல்ல நீச்சல் தெரிஞ்ச மனுஷன், ஒரு இளம் வயதுள்ள ஒரு மகன். ஆமென்.
அந்த அந்த உறவினர் ஒருத்தரை சந்தித்து பேசும்போது அவர் சொன்னார், அந்த அம்மா மார்பிள் அடித்து கொண்டு அழுதாங்களாம். எங்கள் கூட சர்ச்சுக்கு வந்திருந்தா அவர் செத்து போயிருக்க மாட்டாரே, எங்கள் கூட சர்ச்சுக்கு வந்திருந்தா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நமக்கு வாய்ப்பை கொடுக்குறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் கூடி வர ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். ஆமென். அவர் அன்றைக்கு வந்திருந்தா அவருடைய ஜீவன் போயிருக்காதே. ஆமென். அன்றைக்கு வந்திருந்தா ஆண்டு புத்தி சொல்லி இருப்பாரே. அந்த நல்ல புத்திமதிகளை கேட்டு ஆண்டுக்கு பின் நடந்திருந்தா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆமென். அந்த சகோதரி மீண்டும் மீண்டும் சொல்லி அப்படி தான் அழுதாங்களாம். ஆமென். நானும் என் பிள்ளையும் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோமே, சர்ச்சுக்கு வந்திருந்தா அவர் செத்து போயிருக்க மாட்டாரே. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆமென், சபை கூடி வருவது என்பது ஏதோ சர்ச்சில் ப்ரோக்ராம் நடத்தணும், ஜெபம் வைக்கணும் அப்படின்றதுக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படும் என்பதற்காக. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு என்ன புத்தி சொல்லி கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதனுடைய நடக்கையில் என்ன பண்ணுமா, விளங்குமா. அதனால என்ன செய்யணுமா, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா, அதை தண்டனையின் புறம் என்ன பண்ணுமா, அகற்றுமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் மதீனம் என்பது நம்மை ஒட்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மதீனம் என்பது ஒட்டி இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை என் கர்ப்பத்தில் அவருடைய கர்ப்பத்தில் பாவத்தில் என்ன பண்ணா, கர்ப்பம் தரித்தால். எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் எனக்குள் இருக்கிற பாவம் அந்த நன்மை செய்ய விடாமல் என்னை தடுக்கிறது. அப்படின்னா இந்த ஒட்டி இருக்கிற இந்த பாவத்தை எது அகற்றும்னா தண்டனையின் பிரம்பு அகற்றும். அந்த தண்டனையின் பிரம்பு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எந்த ஊனையும் எந்த எலும்பையும் நடுவாக பிரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணின இந்த இயேசுவின் வழியில், இயேசுவின் புத்தியில நீங்களும் நானும் நடக்கணும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். அல்லேலூயா. அப்போது நம்ம கூடி வர்றது என்பதே மிகவும் குறைவு தான். நம்ம கூடி வர்றது என்பது மிகவும் குறைவு தான். அல்லேலூயா. ஆனால் அதிலேயே நாம் நேரம் எடுத்து வரலையே, அதிலேயே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு புத்தீனமாய் நாம் நடந்து கொள்வோம் என்பதை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் என்ன நடக்குது, ஆராதனை நடக்குது. 1 மணி நேரம் தான் நடக்குது. உங்கள் வாலிப பிள்ளைங்களை அனுப்பி வைங்க, ஆண்டவர் புத்தி சொல்லுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், புத்தி சொல்லுவார். இப்போ வாலிபர்களுக்கு அதிகாலை ஜெபத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம், சனிக்கிழமைகளை ஏற்படுத்திடுறோம். அதில் வர சொல்லுங்க, கர்த்தர் புத்தி சொல்லுவார், கர்த்தர் புத்தி சொல்லுவார். கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி என்ன பண்ணுங்க, அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களால் எழுப்ப முடியலன்னு சொல்கிறீங்களா, எழுப்பி என்ன பண்ணுங்க, சபைக்கு அனுப்பி வைங்க. ஆமென். புத்தி சொல்லுகிற ஆண்டவருடைய ஸ்தலத்திற்கு அனுப்பி வைங்க. ஆமென். இங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் அவருடைய செவியில் கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார். அல்லேலூயா. பாடல் சத்தம் கேட்கும், தேவ வசனத்தின் சத்தம் கேட்கும், ஸ்தோத்திரங்களின் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைங்க மாசமாக இருக்கும்போது வளகாப்பு எதுக்கு நடத்துவாங்க, சில பேர் எனக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எதுக்கு நடத்துனாங்கன்னா அந்த வளையல்கள் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது பிள்ளை என்ன பண்ணும், துள்ளுமா. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகம் என்ன பண்ணுமா, பிறக்குமா. இன்றைக்கு நிறைய பேர் நல்ல விதத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பலர் அதை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னே செய்யாமல் செய்கிறாங்க. அதுதான் பழைய ஏற்பாடு அதை சொல்லுது. தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட செஞ்சார். ஆனால் நீங்கள் அதை சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டீங்க. இல்லை, கர்த்தர் அதை உடைத்து புதிய உடன்படிக்கையை நம்முடைய கரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அது புதிதும் ஜீவனுமானது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது, புதிதும் ஜீவனுமானது. நமக்குள்ளே ஜீவனை என்ன பண்ணிட்டே இருக்கும், உண்டாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வழியில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது முதல் புரிந்து கொள்ளுதல். 2வது புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு போதும். ஆமென். 2வது நமக்குள்ள என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கணும்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் முதலில் அடைய வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற
அறிவை அடைய வேண்டும். வேதம் வாசிப்பது என்பது வேறு, வேதத்தை தியானிப்பது என்பது வேறு. அல்லேலூயா. நம்ம வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு உணர்வு என்பது என்னது உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமென். சாப்பாடை விழுங்குறதுன்றது வேறு, கடித்து உண்பது என்பது வேறு. அல்லேலூயா. விழுங்குனா அதனுடைய ருசி என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. ஆனால் கடித்து மென்று சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசியை நம்மளால் என்ன பண்ண முடியும், அறிய முடியும். அதே போல் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். சத்தமாரில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தில் எந்த ஒரு வசனமும், எந்த ஒரு அதிகாரமும், எந்த ஒரு புத்தகமும் எந்த நோக்கமும் இல்லாமல் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. புனைவு கதைகளாகவோ கட்டுக்கதைகளாகவோ கற்பனையில் தோன்றியதாகவோ சொல்லப்படவில்லை. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு நடந்ததை நடந்த விதமாய் நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அதற்குள் இருந்து வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். இது நடந்ததெல்லாம் 2000 வருடத்திற்கு முன்பாக நடந்தது. ஆமென். பழைய ஏற்பாடு 6000 வருடத்துக்கு முன்பாக நடந்தது. ஆனால் இன்று நாம் படிக்கும் பொழுதும் அன்றைக்கு எப்படி நடந்ததோ அதை அப்படியே இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேதத்தை வாசித்து விட்டு செல்கிறவர்களாய் அல்லாமல் இந்த வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அங்கு என்ன நடந்ததோ கர்த்தர் அதை அப்படியே நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆமென். இதை நாம் அடைந்த பின்பு, தொடர்ந்த வசனத்தை வாசிங்க, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், நல்லா கவனிக்கணும். பாவங்களுக்கு தக்க வேறொரு பலி. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண மாட்டாரு, நமக்காக சிலுவையில் என்ன பண்ண மாட்டாரு, அறையப்பட மாட்டார். மீண்டும் அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்படாது, சிந்தப்படாது. அப்படி இல்லாதபடியினால் வாசிங்க அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நாம் இனி பாவம் செய்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு அடுத்து என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா, நியாய தீர்ப்பும் கோபாக்கினையுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமென், சத்தமாக சொல்லுங்க, தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாடு மாதிரி மறுபடியும் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு போயிட்டோம், மறுபடியும் ஒரு மாட்டை கொண்டு போயிட்டோம், அடித்து என் ரத்தெல்லாம் என் பாவெல்லாம் போகிருச்சு, அப்படி அல்ல. இனி அவைகள் நியாய தீர்ப்புக்கென்றும் கோபாக்கினைக்கென்றும் குறித்து வைத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆமென். இந்த வருட இறுதி சுத்திகரிப்பில் கூட அதுதான் சொன்னேன்னா, நீங்கள் புதிதாக என்ன பண்ணிட்டீங்க, பிறந்துட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் குறித்து வைத்து கொள்ளுவார். அதன்படி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, ஆமென், ரிவார்டு கொடுக்க போகிறார் என்று சொன்னேன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நமக்கு எது சரி எது தவறு என்று சொல்லி கொடுக்கப்பட்ட பின்பும் நாம் மனப்பூர்வமாய் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லவே முடியாது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, தெரியப்படுத்துகிறார். யாரோ அவருடைய சத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி தெரியப்படுத்தப்பட்டிருந்தோம் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போமாகில் நமக்கு நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் வரும் என்று எதிர்பார்த்து என்ன பண்ணுங்க, செய்ய வேண்டியது செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். இதுக்கு ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. துணிந்து பாவம் செய்வதற்கு, துணிந்து தீங்கு செய்வதற்கு, துணிந்து தவறாய் பேசுவதற்கு, துணிந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு, துணிந்து டிவி பார்ப்பதற்கு, இதுக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்துருக்கிறாரு இல்லையே. இதுக்கு ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுக்கலையே. அவர் தைரியம் கொடுத்த இதற்காக இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் நீதிமான். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதுக்கெல்லவா ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுத்துருக்கிறாரு. பாவம் செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுத்துருக்கிறாரு.
உணர்ந்து கொள்ளணும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 28வது வசனம். மோசையினுடைய பிரமாணத்தையே தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை ஒருவன் கீழ்ப்படியாம போயிட்டாலே 2-3 சாட்சிகளால் நிரூபிக்கப்பட்டால் அவன் சாகவே சாக வேண்டும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டது அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. ஆமென். சத்தியத்தை அறிகிற ஆரம்ப நாட்கள்ல என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நான் சகிப்பேன் என்று நின்றீங்களே, அதை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை நினைத்து கொண்டு சத்தியத்திற்காக ஆமென் மிகுந்த தைரியத்தோட போராடுங்கள், வாழுங்கள் என்று பவுல் எச்சரிப்போடு கூட கலந்த அன்பின் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நிருபக்காரர் சொல்லுவது நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறதுக்கு காரணம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் வேணும். அன்றைக்கு இருந்த சமுதாயம் இந்த நியாயப்பிரமாணத்திலையும் இந்த கிருபையிலையுமே போராடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதில் போராட்டம் என்ன பண்ணுது இருக்குது. கிருபையை பற்றிய தவறான உபதேசங்கள் என்ன பண்ணி கொண்டே இருக்குது, வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமென். முற்றிலுமா பிசாசு சத்தியத்தை என்ன பண்ணுறான், மாற்ற பார்க்குறான். ஆனால் தேவனுக்காக நிற்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்த கூட்டம் ஒன்று இருந்தது, சத்தியத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்த கூட்டம் ஒன்று இருந்தது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கொண்டு சத்தியத்தை குலைக்க பார்த்தது. ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு நியாயப்பிரமாணம் என்ன, கிருபை என்ன என்பதை விளக்கி காண்பித்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கும் ஆண்டவர் விளக்கி காண்பித்திருக்கிறார். சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தோமானால் பாவங்கள் மன்னிக்கப்படாது, அது குறித்து வைத்து கொள்ளப்படும். அதற்கான ஆமென் நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் நமக்கு வரும். அல்லேலூயா. அதற்கான நியாய தீர்ப்பும் கோபாக்கினையும் வரும். அல்லேலூயா. ஆனால் நாம் அதற்கு முந்திக் கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, இல்லை என்றால் எனக்கு இந்த பூமியிலேயே அதுக்கு சரிக்கு சரி கட்டி விடும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுந்து கிடப்போம். ஆனால் ஆமென் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நானும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரக்கம், கிருபை, தயவு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிற காலத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாடல், அழகான பாடல், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. ஆமென். பழைய பாட்டெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான பாடல். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாக நம்ம எழும்பணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரலே சொல்லுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன இருந்தாலும் ஆமென் அதை ஊற்றி உங்கள் விளக்கை ஏற்றுங்கள். அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்ற சத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். காசுக்கார இடத்துல போய் எண்ணெயை கொடுத்து வாங்கணும்னு போகாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணாதிசயங்களை உங்களை கர்த்தர் விடுவிக்கும் பொழுது உங்களுக்குள்ள நல்ல கனிகளை வரங்களை கொடுத்தாரே அவைகளை எல்லாம் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. அல்லேலூயா. தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. உன்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணு, எழுப்பு. ஆமென். உன்னிடத்தில் இருக்கிறத என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடு. அது எரியட்டும். கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆமென் நமக்குள் இருக்கிற ஆமென் அந்த ஜெப வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியை நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த கிருபையை எழுப்பி விடுங்க. ஆமென். அந்த அபிஷேகத்தை எழுப்பி விடுங்க. அது உங்கள் தீபத்தை எரிய பண்ணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது, கதவு திறக்கப்படும் பொழுது அந்த மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். ஆமென். சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும், அறியணும். வேதம்
வேத வசனங்கள், வேத புத்தகங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் பல இடங்களில் இவருக்கு இவர் பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுவே ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொண்டு மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாமல் பாவத்தை தூண்டுகிற பிசாசின் வல்லமையை எதிர்த்து ஜெயித்து நம்முடைய நியாய தீர்ப்பு நாளில், கோபாக்கினை நாளில் நமக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளாமல் நமக்காக நன்மையை குவித்து கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், வாசிங்கள் 36வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். இயேசுவுக்குள்ள வந்துட்டா நமக்கு எது ரொம்ப அவசியம்? பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். நாம் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் தான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் என்பது என்ன பண்றது இருக்குது. ஆனால் அதை கர்த்தர் எளிதில் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, அந்த வார்த்தையை பெறும்போது எல்லையில்லாத சந்தோஷம் நமக்கு என்ன பண்ணுது, வருது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகும் பொழுது நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என் பொறுமை என்ன பண்ணாத. அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என் பொறுமை என்ன பண்ணாதையா, சோதிக்காத, என்னை கோபப்படுத்தி பார்க்காத. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பொறுமையாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் எதையும் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, எளிதில் தராமல் நாம் நம்மளை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்குறாரு. ஆமென். இவங்க காத்திருக்கிறாங்களா இல்லை பின்வாங்கி போகிறாங்களா? கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லப்படுறது. அவர் நல்ல குரு. ஆமென். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு. சில டீச்சர்ஸ்லாம் அவங்க சொல்லிட்டு போவாங்க, நான் இன்றைக்கி நடத்தின கிளாஸை நாளைக்கு காலைல வரும்போது டெஸ்ட் வச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ் என்ன பண்ணுவேன். அப்படி தானேப்பா சில டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, காலையில் என்ன பண்ணுவேன், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது முன்னாடி நேற்று நடத்த கிளாஸை டெஸ்ட் வச்சு தான் என்ன பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அவர் ஆசிரியர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு நமக்கு ஒரு பெரிய ஆசிரியர். ஆமென். அவர் ஒரு சத்தியத்தை சொல்கிறாரு, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுறாருன்னா நம்மளை என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம டெஸ்ட்டில் பாஸ் ஆனாதான். ஆமென். ஆபிரகாமுக்கு அவனுடைய 100 வயதுக்கு மேலேயே என்ன பண்ணுறது, ஒரு டெஸ்ட்டு வச்சார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்பொழுது எனக்கு பயந்துருக்கணும் என்று. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நான் உங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லையா ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது, உண்மைதான், நீ வாழ்ந்த உண்மைதான். ஆனால் இந்த டெஸ்ட்டில் நீ என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். இப்போ பாஸ் பண்ணும்போது நீ இப்பொழுது எனக்கு பயந்துருக்கணும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இனியும் நான் டெஸ்ட்டு வைப்பேன். அப்போ என்ன விதத்தில் நீ என்ன தேடுகிறாய் என்பதை நான் பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறதில்ல, சும்மா தரப்போகிறதே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சும்மான்ற வேலைக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. ஆமென். எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அப்படி தான் இருந்தது ஒரு மாதிரி. சும்மா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நம்மளை டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன மார்க் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் வாங்குகிற மார்க்கை வச்சு தானே ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்க்னு பிரிக்கிறாங்க. அதுபோல் நம்ம எடுக்கிற மார்க்கை வச்சு ஆண்டவர் நம்மளை கேட்டகரியாக என்ன பண்ணுவார், பிரிப்பார். ஓ இவ்வளோ மார்க்கு தானா, அப்போ அந்த வாக்குத்தத்தத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் தான். ஆமென். அவர் ரொம்ப கணக்கு வச்சு பார்த்து என்ன பண்ணுறவர், செய்கிறவர். ஆமென். அதே நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி என்ன பண்ணுவார். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது. அல்லேலூயா. பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கூட இப்போது போகும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, 9 மாதம் தான் முடிஞ்சிருச்சு எடுத்துருங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் ஒரு 10-15 நாட்கள் போகணும், அப்போ எடுத்தால் தான் சரியாக இருக்கும், எல்லாம் நல்லாதாம்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு, ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கிறா வச்சுருக்காரு. நம்மளால தான் என்ன பண்ண முடியல, பொறுத்து போக முடியல, நம்மளால தான் தாங்கிக்க முடியலை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது பொறுமை
நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பொறுமையில் தான் நம்முடைய குணாதிசயமே என்ன பண்ணோம், வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்முடைய ரொம்ப ரொம்ப சரியாக சொல்லணும்னா நம்முடைய லட்சணம் என்ன பண்ணோம் சொல்லுவாங்க, ஸ்கூல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இதுதான் உன் லட்சணமா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன ஏமாத்திட்டு இருந்துருக்குற, இதுதான் உன் லட்சணமா. அல்லேலூயா. பொறுமை நம்முடைய லட்சணத்தை என்ன பண்ணுது, வெளிப்படுது. அதுக்குன்னா அது பேர் அழகுன்னு அர்த்தம். நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. லட்சணம்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் அழகு. அந்த பொறுமை நமக்குள்ளேருந்து வெளிப்படும் போது தான் நம்முடைய அந்த பரிசுத்த அழகு, நம்முடைய கிறிஸ்தவ அழகு, நம்முடைய வாழ்க்கையின் அழகு என்பது வெளிப்படும். அல்லேலூயா. ஏன்னா 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நீ நினச்சிட்டு இருக்கிற ஏசப்பா என்ன பண்ணுவார், இப்போ வந்துட மாட்டார். இல்லை 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 இல்லை, நீ பொறுமையாயிரு, அது உன்னுடைய வேலை. ஆனால் வருகிறவர் அவர் தாமதம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆனால் நீ பொறுமையா இருந்து எனக்காக காத்திருப்பாயானால் நான் உன் மேல பிரியமா இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்துமா என்ன பண்ணாது, பிரியமா இராது. நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் எப்பொழுதும் புதிதும் ஜீவனுமான இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நான் கடந்து போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பாவம் என்ன என்பது எனக்கு விளங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இனிமேல் மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, சத்தம் முறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுக்கு நம்ம ஆண்டவர் அறிஞ்சிக்காமல் இருந்தாலே நல்லது நல்லது நல்லது. ஆமென். அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆமென். ஒருத்தவன் தடையாக இருப்பானால் அல்லது அவன் விழுந்து போகிறதுக்கு ஏதுவாக இருப்பானால் அவன் உயிரோடு கூட இருக்கிறத பார்க்கலாம் தன் மேலே கல்லை கட்டிக்கொண்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் விழுந்துறது நல்லது. சும்மா வெறும் கயிறை கட்டிட்டு அவுத்துட்டு வர்றதை விட்டுட்டு கல்லையே கட்டிக்கிட்டால் என்ன பண்ண முடியாது, அவுத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா இனி அதற்கான பலி என்பது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தப்பிச்சுக்கலான்னு நினைக்க முடியாது. இனி அதற்கான பலி என்பது இல்லை இல்லை. இனி கணக்கு தான் என்ன பண்ணப்படும், வைக்கப்படும். நியாய தீர்ப்பு நாளும் கோபாக்கினை நாளும் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய இந்த வாழ்க்கையில் பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவசரப்படுறவங்களா இருந்திருக்கலாம், கோபப்படுறவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவுக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியம். அல்லேலூயா. எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சால் என்ன பண்ணாதான், நகலவே நகலாது. அல்லேலூயா. நம்ம மேலே எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்தாலும், யார் நம்மளை உதாசீனமாய் பேசினாலும், ஆமென். நேற்று ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்த போது கூட ஒரு 2 பேர் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப வயதான தாயார் கையில் இருந்த செருப்பை கலற்றி அவங்கள கன்னத்தில் அரைகிறாங்க. அந்த சகோதரிமார்கள் அப்படியே வாங்கிக்கிட்டு இயேசுவை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது என்னுடைய இருதயமே ரொம்ப அங்கலாய்த்தது. அல்லேலூயா. ஆமென். அப்படி இயேசுவுக்காக பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அநேகரில் சிலராய் நாமும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். உலகத்திலே சொல்கிறான், பொறுமை கடலினும் பெரியதான். அல்லேலூயா. ஆமென். அவங்களே அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வேதத்தை கையில் வச்சிருக்க நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? இயேசு அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கொஞ்சம் ஆமென் அவசரப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இயேசு நான் சொன்னார் அப்போஸ்தலர்களை பார்த்து, நான் இப்போ தான் போகிற மாதிரி என்ன பண்ணுவேன், திரும்பி வருவேன் அப்படின்னு ஒருவேளை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லியிருந்தார். ஆமென். அவர் சீக்கிரம் வந்திருந்தார்னா நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். பொறுமையோடு கூட இருந்து கர்த்தருக்காக காத்திருந்து அவரை குறித்து அநேகருக்கு சொல்லி நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தின் மேல் தைரியம் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம்.